கனடாவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணொருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கனடாவில் நடந்து முடிந்த தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் லிபரல் கட்சியின் தலைவரான மார்க் கார்னி அமைச்சரவையில் சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த மெலானி ஜோலிக்கு பதிலாக அனிதா ஆனந்துக்கு அந்த பதவி கையளிக்கப்பட்டுள்ளது. அனிதா புலம்பெயர்ந்தோரின் மகளாவார். அனிதாவின் பெற்றோர் 1960களின் துவக்கத்தில் இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் ஆவர். அனிதாவின் தாய் சரோஜ் டி ராம் பஞ்சாபை சேர்ந்தவர். தந்தை SV ஆனந்த் ஒரு தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல பட்டப்படிப்புகளை முடித்த அனிதா சட்டம், கல்வி மற்றும் பொது சேவை துறைகளில் வலுவான தடம் பதித்தவராவார். அனிதாவின் கணவரான ஜான் ஒரு சட்டத்தரணியாக இருப்பதுடன் வணிக நிர்வாகியாகவும் உள்ளார். தம்பதியருக்கு 4 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அனிதா ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு துறை, போக்குவரத்து, உள்நாட்டு வர்த்தகம் முதலான துறைகளில் அமைச்சராகவும் கருவூல வாரிய தலைவராகவும் பதவிகள் வகித்தவராவார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் ஜூலை மாதத்தில் பிரித்தானியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரானும் அவரது மனைவியான பிரிஜிட் மேக்ரானும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பிரித்தானியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். மேக்ரானுக்கும் அவரது மனைவியான பிரிஜிட் மேக்ரானுக்கும் மன்னர் சார்ல்ஸும் ராணி கமீலாவும் வின்சர் மாளிகையில் விருந்தளிக்க இருக்கின்றார்கள். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மன்னர் சார்ல்ஸும் ராணி கமீலாவும் பிரான்சுக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருந்தார்கள். பிரெக்சிட்டுக்கு பின் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்ப அது உதவியாக இருந்ததாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் பிரித்தானியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா விரும்பினாலும் இல்லை என்றாலும் ரஷ்யாவிற்கு எதிராக உக்கிர நடவடிக்கை எடுக்க ஐரோப்பிய தலைவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. துருக்கியில் முன்னெடுக்கப்படும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை என்றால் தீவிர நடவடிக்கை உறுதி என்றே ஐரோப்பிய தலைவர்கள் கூறியுள்ளனர். 30 நாள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா உடன்படவில்லை என்றால் ஐரோப்பா புதிய தடைகளை விதிக்கும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இந்த வாரம் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் உண்மையான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் ரஷ்யா புதிய ஐரோப்பிய நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ச் செவ்வாயன்று எச்சரிக்கை விடுத்தார். அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதி புடினை உக்ரைன் தலைவர் ஜெலன்ஸ்கியை சந்திக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். பிப்ரவரி 2022இல் விளாடிமிர் புடின் உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது ஏற்கனவே 16 சுற்று தடைகளை விதித்துள்ளது. இதனிடையே செவ்வாய்க்கிழமை மாலை வரை இரு ஜனாதிபதிகளும் நேரில் சந்திக்க வேண்டும் என்ற உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சவாலை விளாடிமிர் புடின் ஏற்றுக்கொள்வாரா என்பதில் உறுதியான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. துருக்கிய தலைநகரான அங்காராவிற்கு அதன் தலைவர் தையிப் எர்டோகனை சந்திக்க ஜெலன்ஸ்கி பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார். மேலும் புடின் இந்த சந்திப்புக்கு வந்தால் இஸ்தான்புல்லுக்கு செல்வேன் என்றும் எர்டோகன் கூறியிருக்கின்றார். புடின் வந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்பவில்லை என முடிவு செய்யப்படும் என்று ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இஸ்தான்புல் சந்திப்பிற்கு புடின் தயாரில்லை என்றால் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள துருக்கி செல்ல தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே 2014 முதல் ரஷ்யாவால் வலுக்கட்டாயமாக கைப்பற்றப்பட்ட அனைத்து பகுதிகளையும் உக்ரைன் திரும்ப பெற முடியாது என்பதை ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் தெரிவித்துள்ளார். அத்துடன் மேற்கு நாடுகள் 3ஆம் உலக போரை விரும்பவில்லை என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கனடாவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது.
அந்த வகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் 3 முதல் 5% வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் 2025ஆம் ஆண்டுக்கான கனடா உணவு விலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பால், வெண்ணெய் மற்றும் மாட்டிறைச்சி போன்ற உணவுகளின் விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. பால் 2 லிட்டர் கார்டன் விலை $5.35 வெண்ணெய் 454 கிராம் பேக்கின் விலை $5.64 உள்ளது. இந்த நிலையில் உணவுப் பொருட்கள் விலை மேலும் 3 முதல் 5% வரை அதிகரிக்கக்கூடும் என 2025ஆம் ஆண்டுக்கான கனடா உணவு விலை அறிக்கை தெரிவிக்கின்றது. அதாவது ஒரு சராசரி கனேடிய குடும்பத்தின் அத்தியாவசிய பொருட்களுக்கான செலவு இந்த ஆண்டில் சுமார் $800 வரை எட்ட உள்ளது. கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வர்த்தக அணுகுமுறை மற்றும் வரிகளும் ஒரு காரணம் என அந்த நாட்டு பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த சண்டையை நான் பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தினேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அங்கு நிகழ்ச்சியொன்றில் கலந்து உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், நான் பதவியேற்ற நாளிலேயே போரை விரும்ப மாட்டேன் என்று கூறினேன். அதனால்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த சண்டையை நான் பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தினேன். வர்த்தகத்தை முன்னிறுத்தி இந்த உடன்பாட்டை எட்ட வைத்தேன். நண்பர்களே, வாருங்கள், ஒரு ஒப்பந்தம் செய்வோம், கொஞ்சம் வர்த்தகம் செய்வோம் என்று அவர்களிடம் நான் கூறினேன். அணு ஏவுகணைகளை வர்த்தகம் செய்ய வேண்டாம், நீங்கள் உருவாக்கும் அழகான பொருட்களை வர்த்தகம் செய்வோம் என்றேன். அவர்கள் இருவரும் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்கள், மிகவும் வலுவான தலைவர்கள், நல்ல தலைவர்கள், புத்திசாலி தலைவர்கள். எனவே சண்டையை நிறுத்திவிட்டார்கள். சிறியதாக தொடங்கிய போர் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டிருந்த நேரத்தில் அதில் சிக்கி லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கும் நிலை உருவாகியிருந்தது என்றார். கிரேக்கத்தின் பிரை பகுதியில் 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதோடு எகிப்தின் தலைநகர் கெய்ரோவிலும், இஸ்ரேல், லெபனான், துருக்கி மற்றும் ஜோர்தானிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. கிரேக்க நேரப்படி புதன்கிழமை, அதாவது இன்றைய தினம் 14ஆம் தேதி அதிகாலை 1:51 மணியளவில் குறித்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கின்றது. பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 78 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலநடுக்கத்தால் சொத்துக்களுக்கோ அல்லது உயிர்களுக்கோ எவ்வித சேதங்களும் ஏற்பட்டதாக இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.